சரி ஓகே ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்து இஆர்பினா என்னன்னு பாத்துருவோம். இஆர்பி கூட கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்துருவோம். அடுத்து ஃபினான்ஸ்னா நம்ம இஆர்பி டூலுக்குள்ள இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஃபினான்ஸ். அதை பத்தி நம்ம பார்ப்போம். தென் சரி. அதுக்கடுத்து அந்த ஃபினான்ஸுக்குள்ள என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு. என்ன ப்ரோ? ஹலோ. ஆ கேக்குது. கேக்குதா ப்ரோ? உங்க voice என்ன ப்ரோ? இல்ல கேக்குதான்னு கேக்குறேன். உங்க வாய்ஸ் ரொம்ப மைனூட்டா கேக்குது ப்ரோ. மைன்யூட்டா கேக்குதா? ரொம்ப மைனூட்டா கேக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் சத்தமா தான் பேசுறேன். இப்ப இப்ப கேக்குதா உங்களுக்கு? ப்ரோ நான் இப்ப பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா இல்ல கட் பண்ணிட்டு திருப்பி வரவா ப்ரோ? ப்ரோ இப்ப கேக்குதா? ஓகே ப்ரோ நான் கண்டினியூ பண்றேன். நீங்க கண்டினியூ மட்டும் எனக்கு மெசேஜ் போடுறீங்களா? கண்டினியூன்றத மட்டும் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இஆர்பின்றது ஒரு டூல் ப்ரோ. அதாவது நம்ம மல்டிபிள் டூல் வந்து ஒர்க் பண்றோம். இஆர்பின்றது என்டர்பிரைஸ் பிளானிங் தான் இஆர்பி. இஆர்பி எதுக்கு இது பண்ணுவோம்னா பிளான் பண்றதுக்கு, பிளானிங்க்கு. இஆர்பி வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறோம். சரியா ப்ரோ? இது வந்து என்னென்ன பர்பஸ் கண்டி யூஸ் பண்றோம்னா பிளானிங், தென் பிளானுக்கு அடுத்து இன்வென்டரி, இன்வென்டரி இன்வென்டரிக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதாவது பிளான் பண்றக்கூடியது இன்வென்டரி கண்டியும் அடுத்து எஸ்சிஎம் சொல்லிடுவோம். இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட்டுக்கு மேனுஃபேக்சரிங் இதுக்கு டிபெண்டா வரும் ப்ரோ. இந்த இது வந்து எஸ்சிஎம்ன்றது மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஏத்தாப்புல வரும். ஸோ அதனால எம்ஏஎன் மட்டும் போறேன். மேனுஃபேக்சரிங்
கம்பெனி மேனுஃபேக்சர் கம்பெனிக்காண்டி நம்ம பண்ண வேண்டியது ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே வரும் ப்ரோ. இப்ப இதுதான் இபிஆரோடைய பேசிக்கா நம்ம இது டூலுக்கு இது எப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகையிலேயே பேசிக்கா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றோம்னா ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறதுக்கு தேவையான இது எல்லாமே இது பிளான் பண்ணுவோம். இன்வென்டரினா உள்ள போடுற காசு முதலீடு போடுறது இல்ல பொருள்கள் வாங்கி போடுறது எல்லாமே. எஸ்சிஎம்னா சப்ளை ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் இதுன்னு போடுறது, அதாவது சப்ளையா சேல்ஸா எல்லாமே இந்த ஒரு கம்பெனிக்குள்ள பர்டிகுலர் இதுக்குள்ளதான் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்காண்டி வைக்கிறதா இஆர்பி. ஓகேவா ப்ரோ? இப்ப நம்ம இஆர்பிலே ரெண்டு இதுக்கு இது பண்ணுவோம் ப்ரோ. அதாவது நம்ம இப்ப இஆர்பி டூலுக்குள்ள இஆர்பி டூல்ஸ்ன்றது இந்த பிசினஸுக்கு நம்ம எல்லாமே இது பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டபிளான டூல் லைக் எப்படி சொல்றது, டேலியும் ஒரு இஆர்பி தான். வேற என்ன இருக்கு, பால்வர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஆரக்கல்னு ஒன்று இருக்கு. இப்ப நம்ம ஆரக்கல் யூஸ் பண்றதும் இஆர்பிக்குள்ளதான் வரும். ஓகேவா ப்ரோ? அடுத்து தென் நம்ம அடுத்து கீ பாயிண்ட் ஆஃப் இதுல வந்து என்னன்னா இஆர்பியோட கீ பாயிண்ட் இஆர்பியோட கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எஃபெக்டிவ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். எஃபெக்டிவ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரோ. இது எதுக்குன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டா போய் சேர்ந்துரும். இஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஒரு நியூஸ் கூட எண்டிங் ஸ்டேஜில் இருக்க இதுக்கு வரைக்கும் கரெக்டா ப்ராப்பரா அந்த எஃபெக்டிவ் ஃப்ளோ, அதாவது அந்த லைன்ல வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து ஒரு நியூஸ் வந்து போய் அங்க ரீச் ஆயிரும். அதே மாதிரி அங்க இருக்கிற நியூஸும் கூட இங்க வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கிற இது கூட ரீச் ஆக. அதான் இது வந்து எஃபெக்டிவ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இஆர்பிக்கு ஒரு இது இருக்கு. சரியா? ரெண்டாவது வந்து சீம்லெஸ்னா எப்படி சொல்றதுன்னா இது வந்து யாரையும் வந்து இது பண்ணாது ப்ரோ. அதை எப்படி சொல்றதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை மறைமுகமாகவோ மறைக்க வச்சுட்டு இது மட்டும் சொன்னா போதும், இது மட்டும் இது பண்ணணும் தேவையே கிடையாது. இது சீம்லெஸ், எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஃபுல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷனோ இல்ல ரிப்போர்ட்டிங்கோ இல்ல ஒரு கம்பெனியை பத்தி A to Z வந்து இது சீம்லெஸ் வெளிப்படையா இது வந்து சொல்லிடும் ப்ரோ. இஆர்பி டூல் பொறுத்து இருந்து சீம்லெஸ் இன்டகிரேஷன். தென் அதுக்கடுத்து வந்து மூணாவது வந்து ஆப்டிமம் அண்ட் மேக்சிமம் இன்டகிரேஷன். இது வந்து நம்ம ஆப்டிமம்னா முழுது கொஞ்சம் ஒரு இதுக்களவுக்கோ இல்ல முழுசாவோ நம்ம ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சீம்லெஸ் இன்டகிரேஷன்னா கிளியரா மீனிங் இருக்கு. சீம்லெஸ் இன்டகிரேட்டர்னா ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு 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 பிசினஸ் இங்க இருக்கு, நம்ம கரெக்டா அந்த பிசினஸ்ல A to Z எல்லாமே வெளிப்படையா நம்ம இது பண்ணிக்கிறது தான் ப்ரோ இன்டகிரேஷன். வெளிப்படையா நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறதோ டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனோ எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் ப்ரோ இஆர்பி டூல்ல இருந்து. ஓகே, இஆர்பி டூல்ல இருந்து அதுக்குள்ள ஃபைனான்சியல் ரெக்கார்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ? Financial record, whatever it is, we can record from seamless integration, correct? Correct தானே? One second. Hello. Bro, கேக்குது. நான் எனக்கு கேக்குது. Seamless integration அப்படின்னா ஒரு கம்பெனியோட cash flow, inflow and outflow, whatever it is, we can record from outside, correct? ஆமா ப்ரோ. அப்படிதானே? ஆமா. ஓகே. ஓகே, அடுத்து போங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த சீம்லெஸ்ன்றது
ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு இன்டர்பிரேட்டட் எந்த ஒரு இதுவும் வந்தாலும் அது கரெக்டா அந்த எப்படி சொல்றது ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கும் ப்ரோ. இது வந்து ஒரு இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்களா இந்த மாதிரி இது பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து அந்த ரிப்போர்ட்டோ டாக்குமெண்டோ ப்ராப்பரா ஒரு A to Z என்ன இருக்கும்ன்றது ஒரு கம்பெனிக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாமே அங்க இருக்கும் ப்ரோ. Okay. ஆப்டிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்டகிரேட்டர்னா அதான் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட இதுவோ இல்ல மேக்ஸிமம் எல்லாமே வந்து வெளிப்படையா வந்து இஆர்பி லிஸ்ட்ல வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிடும் ப்ரோ. நம்ம இப்ப வந்து வேற என்னன்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம பழைய மாரி லெஜரோ ஏதோ ஃபார்மேட் எழுதணும்னா அந்த புக்கு எல்லாமே ஒரு இதா இருக்காது. இதே இது இஆர்பி டூல்ல எழுதணும்னா எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியாவோ எல்லாமே இருக்கனால நம்ம ஈஸியா வெரிஃபை பண்றதுக்கோ இல்ல ஒரு ஒரு ரிப்போர்ட்டை டக்குன்னு ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறோம்னாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வெளிப்படையா இருக்கனால ஈஸியா எடுத்துட முடியும். இது வந்து இஆர்பி டூல்ல வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இஆர்பில நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆரக்கிள் ஃபினான்ஸ் நம்ம இப்ப கோர்ஸ் நம்ம இதுக்கு பண்ணிருக்கோம். அது ஃபினான்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும்னா ஏஆர் இருக்கும். ஏஆர்ன்றது ஏபின்றது பேயபிள் ரிசீவபிள் இதெல்லாம் இருக்கும் ப்ரோ. ஜிஎல்ன்றது ஜென்ரல் லெஜர், எஃப்ஏன்றது ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட், சிஎம்ன்றது கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோன்னு சொல்லி ஒரு இருக்கும். நான் வரிசையா எழுதுறேன், நீங்க அதை பாருங்க. இப்ப இங்க ஜிஎல் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஎல்லும் ஏஆர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏஆர் இங்க வந்து நான் சிஎம் போட்டேன், கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோன்னு போட்டிருக்கேன். அப்புறம் இங்க வந்து ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு அசெட், அதை தான் நான் இது பண்ணேன். எஃப்ஏன்றது இதுல வந்து 5 மாடல் வரும் ப்ரோ. ஏஆர் அதாவது கேஷ் ரிசீவபிள், அதாவது ஏஆர்னா நம்ம பொருள் வாங்கக்கூடிய ரிசீவபிள் எல்லாமே வரும் ப்ரோ. ஏபின்றது பேமெண்ட், ஏபின்றது பேமெண்ட் ப்ரோ. இப்ப ஜிஎலுக்கு இப்ப அக்கவுண்ட்ஸ் பேயபிள் என்ன ப்ரோ? அக்கவுண்ட் பேயபிள் பேமெண்ட் இன்வாய்ஸ். ஆமா, ஏஆர்ன்றது அக்கவுண்ட் ரிசீவபிள், ரிசீவ் பண்ணக்கூடியது. இது பே பண்ணக்கூடியது. இது வந்து ஃபிக்ஸ்டு அசெட். சிஎம்ன்றது கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோன்னு சொல்லி ஒன்று இருக்கு ப்ரோ. அதாவது ஒரு பண பரிவர்த்தனை பேங்க்ல இருந்தாலும் இருக்கலாம், அல்லது கேஷாகவும் லிக்விட் கேஷாகவும் கொடுக்கலாம். ஒரு பண பரிவர்த்தனை வந்து நடந்துச்சுனாவே அது வந்து சிஎம் தான் வரும். ஓகேவா? இது எல்லாமே ஒரே கேட்டகரியில வர்றதுதான் ஜிஎல், ஜெனரல் லெஜர் ஆஃப் இது அக்கௌண்ட் சொல்லுவோம். ஓகேவா ப்ரோ? புரியுதா? இப்ப ஏஆர்ல நம்ம வந்து கரெக்டா இது பண்ணோம்னா இன்வென்டரின்னு ஒண்ணு இருக்கும் ப்ரோ. ஒரு இன்வென்டரின்றது வேற ஒண்ணுல ஒரு இப்ப ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு ஒரு குடோனுக்கோ ஏதோ வருதுன்னா அது அன்டைமா தான் வரும். அந்த அன்டைம் வரும்போது ஒரு இன்வென்டரிக்கு நம்ம ஒரு பில்லை ஜென்ரேட் பண்ற மாதிரி அது இன்வென்டரின்னு போட்டு அதை வந்து நம்ம போய் பிசிக்கலாவோ ஏதோ பார்க்க மாட்டோம். ஸோ அந்த இன்வென்டரியை வந்து வாங்கி அதை லோட் பண்ணி அந்த வேர்ஹவுஸ்ல வைக்கக்கூடியது ஃபுல்லாமே இன்வென்டரின்னு வந்துடும். இன்வென்டரிக்கு அடுத்து கீழே வந்து நம்மளுக்கு வச்சா ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது PO2ன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் டு பேமெண்ட், அந்த இதுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்னு PO2ன்னு POP, அதாவது ஷார்ட் ஃபார்மா அது இது பண்ணுவோம். இன்வென்டரின்றது ஒரு குடோனுக்கு ஒரு பொருள் வந்து அந்த பொருளை வாங்கி கொண்டு போய் வச்சு எல்லாம் பண்ணி அந்த பொருள் வந்துருச்சா என்னன்னு பாக்குறது இது.
ப்ராசஸ் டு பேனா அந்த பொருளுக்கு என்ன இதா இருக்கு, அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாமே பண்ண வேண்டிய அடுத்து பண்ணக்கூடிய எல்லா ஸ்டெப்பும் இந்த பிஓடி இதுதான் வரும். பிஓ2 இதுதான் வரும். ஏபின்றது ஏஆர்ல இருந்து ஏபிக்கு, அதாவது இன்வாய்ஸ் போட்ட பின்னாடி ஏபிக்கு பேமெண்ட் கொடுக்கலாம். பேமெண்ட்டுக்கு நேரா வந்து சிஎம் வந்து இன்டர்லிங்க் பண்ணி, அதாவது பேமெண்ட் வந்து பேங்க் மூலியமா கொடுத்தாலும் எது மூலியமா கொடுத்தாலும் இன்வாய்ஸ் போட்ட பின்னாடி தான் பேமெண்ட் வந்து அலோவ் பண்ணும் இங்க இஆர்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏபில இருந்து சிஎம் வந்து இன்டர்லிங்க் போய் ஜிஎலுக்கும் போகலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா ஜிஎலுக்கும் போயிடும் ப்ரோ. ஹலோ கேக்குதா? ஓகே. இப்ப வந்து நம்ம இன்வென்டரி பார்த்துட்டோம். அதுல இருந்து இது பண்ணிட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இது பிஓ2 பார்த்தோம், அதாவது ப்ராசஸ் டு பே அது எப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்வென்டரியில இருந்து ப்ராசஸ் டு பே வந்து பேல இருந்து பேமெண்ட்டுக்கு வரும் ப்ரோ. பேமெண்ட்ல இருந்து நம்மளுக்கு நேரா கேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாம், அப்படி போகாமலும் ஜிஎலுக்கு நேரா வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. சரியா? இப்ப ஏஆர்ல இருந்து நம்ம எங்க போவோம்னா ஆர்டர் டு பே போவோம். அதாவது ஆர்டர் டு பேனா ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஓஎம்னு போடுவேன். இங்கே ஷார்ட் ஃபார்மா நான் ஓஎம்னு போட்டிருக்கேன். இந்த ஏஆர் வந்து நம்ம ஒரு குட்ஸை வந்து வாங்கிட்டோம், ஆர்டர் பிளேஸ்மெண்ட், அதாவது நம்ம ஒரு பொருளை இப்போ எப்படின்னா அமேசான்ல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண பின்னாடி பேமெண்ட் நம்ம பண்ணுவோம். பேமெண்ட் பண்ணி அந்த இது வந்து ஜிஎலுக்கு போவோம். சரியா? எல்லாமே இன்டர்லிங்க் தான் ப்ரோ. இது ஃபுல்லாமே ஒரே, அதாவது எப்படி சொல்லணும்னா நம்ம ஏஆர்ல இருந்து இன்வென்டரி, இது இன்வென்டரிக்கு வரும். இன்வென்டரியில இருந்து ப்ராசஸ் டு பேல வரும். ப்ராசஸ் டு பேல இருந்து ஏபிக்கு வரும். ஏபில இருந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோக்கு போகலாம், அப்படி இல்லை கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோக்கு போயிட்டு ஜிஎலுக்கும் வரலாம். ஜிஎலுக்கு வந்துட்டு நம்ம இது எல்லாமே ஃபைனலைஸ்டு வந்து ஜிஎலுக்கு தான் ப்ரோ வரும். ஜிஎல்ல இருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும், ஜிஎல்ல தான் திருப்பி வந்து முடிக்கும். சரியா? அதே மாதிரி தான் ஏஆர் வந்து நேரா ஓஎம் ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஏபிக்கும் வரும், இல்ல ஏஆர் ஜிஎலுக்கும் போகும். Hello. Hello. சொல்லுங்க ப்ரோ. So from account receivable it will come to accounts payable. I am correct? ஆமா. Okay, accounts receivable to account payable. So what about the fixed assets? Fixed assetன்றது ஒரு எப்படின்னா ஒரு அசெட் ப்ரோ. அது வந்து எப்படின்னா ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஏஆர்ல இருந்து இப்ப எப்படின்னா மெட்டீரியலா வாங்குவோம், ஒரு ஃபர்னிச்சரா கூட வாங்குவோம். கரெக்டா? எல்லாம் இப்ப ஒரு கம்பெனி I got it. So அந்த ஃபர்னிச்சர் அந்த மட்டும் தான் ஃபிக்ஸ்ட் அசெட்ல வந்து இன்க்ளூட் ஆகும். கரெக்ட்? ஃபிக்ஸ்ட் அசெட்ன்றது ஒரு கம்பெனிக்கு தேவைக்கூடிய அசெட் தான் ப்ரோ நம்மளுக்கு. Okay, got it. இது அந்த கம்பெனிக்கு இப்ப ஏஆர் மூலியமா போய் ஏபிக்கும் வரும், எல்லாமே ஒண்ணுதான். எஃப்ஏக்கு போயிட்டு ஃபிக்ஸ்ட் அசெட்டா இருந்தா எஃப்ஏக்கு போயிட்டு ஜிஎலுக்கு வரும் ப்ரோ. ஓகேவா? எல்லாமே ஒரே டிரான்சாக்ஷன். இப்ப ஒரு பொருள் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சர் பண்ணோடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடுவோம். ஆர்டர் போட்டோம்னா அமேசான்ல இருந்து நீங்க எடுக்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா ஆர்டர் போடுவோம், பேமெண்ட் பண்ணுவோம். அந்த வீட்டுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கும், அந்த ட்ராக் பண்றோம். அதை வந்து நேரா வர்றது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வர வரைக்கும் நம்ம பின்னாடியே அந்த ஃபாலோ ஸ்டெப்ஸ் இதெல்லாம் பண்றோம்ல ப்ரோ. அதே மாதிரிதான் இங்க நம்ம என்ன இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஜிஎல்ல இருந்து தான் போகும். ஜிஎல் போய் ஏஆர் போதா, ஏஆர்ல இருந்து ஏபிக்கு வருதா, எல்லாமே ஒரே இன்டர்லிங்கா தான் வரும். ஒரு இதுக்கும் ஒவ்வொரு இன்டர்லிங்க் தான். எந்த ஒரு இதுவுமே மிஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கோ ஃபார்வர்ட் ஆகி வராது. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ள போகும். அந்த ஸ்டெப்புக்குள்ள போய் அடுத்து கடைசி தான் ஜிஎலுக்கு வரும். கடைசி ஜிஎலுக்கு வரையில நம்ம வந்து என்னென்ன பார்க்கலாம்னா, ஏபி பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸ், இப்ப ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வாய்ஸ், இன்வென்டரி, ஏஆர் பொறுத்த வரைக்கும் இன்வென்டரி, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இது வந்து இது எல்லாமே வரும். ஏபியை பொறுத்த வரைக்கும்
I can't hear your voice. வாய்ஸ் கேட்கலையா ப்ரோ? Yeah, I can't hear your voice. இப்ப கேக்குதா? Yeah, I'm hearing. Use a mic, use a mic from your headphone. I don't know, I have a mic bro. You're not using the headphone? No bro, I am not using headphone bro. So if you are using the headphone, it's like it's being like very satisfied. We can hear both of them. Okay bro, next time I will use on mic. Okay, no problem. So you can proceed now. Okay. ஏபி வந்து நம்ம இன்வாய்ஸ் மட்டும் தான் ப்ரோ இது பண்ணுவோம். Okay, AP like payment invoice, right? ஆமா, பேமெண்ட் ஆஃப் இன்வாய்ஸ். So whatever we are going to pay to the customer, we have to create the invoice from our side. Yeah bro. Okay, brother, actually I have one doubt. Okay, True. so about this process, right? So this is like everything is considered as a sales department, right? Right. So when it is like sales department, right, or purchase department? Bro, I cannot hear your voice bro clearly. Please. Ramana, can you hear me? Now sure. So I'm asking like this is account receivable, account payable, and fixed assets. Everything is considered as a sales department or purchasing department. It's not a common, it's a common இது ப்ரோ. அதாவது எப்படின்னா இது சேல்ஸுக்கு மட்டும் வராது. சேல்ஸ் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம வந்து மொத்த என்டையர் பிசினஸுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். So entire businessக்கும் is the process. இப்ப ஃபினான்ஸ் ரிலேட்டடா போயிட்டாவே ஒண்ணு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா போயிடுவோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இது பாக்குறவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அது வந்து எஸ்சிஎம் சொல்லுவோம். அதுல ரிலேட்டடா போவோம். ஃபினான்ஸ்ன்றப்போ நம்ம வந்து இது சேல்ஸ் ரிலேட்டட் ஆகுதுக்கும் இதுக்கும் எல்லாமே காமனா நம்ம இப்ப பார்க்க வேண்டியதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு என்னென்ன ஒர்க் அலையேட் ஆகுமோ கம்பெனில அதை ஃபுல்லாமே அலையேட் ஆகும் ப்ரோ. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? Okay brother. Okay, I got it. I got your point. நம்ம சேல்ஸோ மேனுஃபேக்சரிங்லாம் அதெல்லாம் அந்த இப்ப உள்ளுக்குள்ள போறவங்க இப்ப ஏஆர்ல வெறும் பர்ச்சேசிங் ஆர்டரை மட்டும் பாக்குறவங்க பர்ச்சேசிங் ஆர்டரை மட்டும் பார்ப்பாங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்து தான் நம்மளுக்கு மாறும். Correct. ஓகே ப்ரோ, நான் அடுத்து போறேன். இப்ப இது ரைட் பண்ணிக்கிடவா? என்ன ப்ரோ? நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடவா? நீங்க நோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோவும் நான் அனுப்பிச்சுறேன் ப்ரோ. Let me write few seconds. நான் இன்னும் another one ப்ரோ இது முடிஞ்சு. அடுத்து நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஸை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபினான்ஸுக்குள்ள இருக்கிற மாடல்ஸ் இது ப்ரோ. அடுத்து நம்ம ஃபினான்ஸுக்குள்ள இருக்க ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஸ் இப்போ பார்ப்போம். Enterprise.
ப்ரோ இதான் வந்து ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஸ் உடைய இது ப்ரோ. நம்ம முக்கியமான கான்செப்ட் அதாவது ஃபினான்ஸ் நம்ம ஆரக்கல் என்டிட்டி இதுக்குள்ள போனோடனே நம்ம ஆரக்கல் ஃபினான்ஸ் ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணோடனே நம்மளுக்கு தேவையான பேசிக் இது வந்து நாலேஜ் வந்து இந்த மாதிரி தான் ப்ரோ. இந்த மாதிரி தான் ஃப்ளோ போகும். ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ்ன்றது ஒரு கம்பெனியோட நேமோ அல்லது ஒரு கம்பெனியோட இதவோ நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னாவே அதுதான் ஃபர்ஸ்ட். டிவிஷன்ன்றது ஆப்ஷனல் தான் ப்ரோ. அது வந்து எப்படின்னா ஒரு மல்டிபிள் டிவிஷன் இருக்கும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம். அது வந்து டிவிஷன் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இதுன்றது தேவை. அதனால இது வந்து ஆப்ஷனலா தான் வரும். புரியுதா ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன்னு? ப்ரோ ப்ரோ இது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஸ் இது ஃபர்ஸ்ட் என்டர்பிரனர்ஷிப்ஸ், அதாவது ஒரு கம்பெனியோடைய நேமு இதெல்லாம் வந்து நம்ம இது பண்றக்கூடியது என்டர்பிரனர்ஷிப். டிவிஷன்ன்றது அதுக்கு கீழே வரக்கூடிய இது சப்ளை ஆஃப் இதை வந்து நம்மளுக்கு வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுலாம். பிரைமரி லெட்ஜர்ன்றது ஹலோ கேக்குது ப்ரோ. இப்ப கேக்குதா உங்களுக்கு? I think from your side network problem. I can't hear your voice. என்ன ப்ரோ? ப்ரோ கேக்குதா ப்ரோ? இப்ப நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? ப்ரோ கேக்குதா நான் பேசுறதெல்லாம்? ப்ரோ நான் பேசுறது கேட்டுச்சுன்னா எஸ்ன்னு மட்டும் போடுங்க. அடுத்து வந்து பிரைமரி லெட்ஜர்னு போட்டிருப்போம். Okay. பிரைமரி டிவிஷன்ன்றது ஆப்ஷனல் தான் ப்ரோ. நம்மளுக்கு தேவைன்னா அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா இது பிரைமரி லெட்ஜர். அடுத்து லீகல் என்டிட்டின்றது ஒரு பிரைமரி லெட்ஜர் வந்து எப்படின்னா நம்ம ஜிஎல் பார்ப்போம்ல, ஜிஎல், ஏஆர், ஏபி, ஃபிக்ஸ்ட் அசெட், கேஷ் ஆஃப் ஃப்ளோ எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் வரும், பிரைமரி லெட்ஜருக்குள்ளதான் வரும். இந்த 4Cs அது எல்லாமே இந்த சப் லெட்ஜர் எல்லாமே இந்த பிரைமரி லெட்ஜருக்குள்ளதான் வரும். புரியுதா ப்ரோ? லீகல் என்டிட்டின்றது ஒரு கண்ட்ரிக்கு இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு வேற ஒண்ணுல சென்னையில ஒரு இடம் வாங்குறோம்னா சென்னையில வாங்கக்கூடிய இடத்துக்கு யார்கிட்ட அப்ரூவல் வாங்குறது? கார்பரேஷன்ட்டா கார்பரேஷன். அந்த மாதிரி லீகலா அவங்க கண்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த லீகல் என்டிட்டி பாக்குறதா லீகல் என்டிட்டின்னு. ஓகேவா? தென் பிசினஸ் யூனிட்ன்றது இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப சென்னையில வச்சிருக்கீங்க. இப்ப ஒரு கம்பெனி டிவிஎஸ் எடுத்துக்கிட்டா சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, வேற என்ன இருக்குன்னா மும்பைல இருக்கு. இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் பிளேஸ்ல இருந்தாலும் அதை வந்து பிசினஸ் யூனிட்னுவோம். அதாவது என்னதான் இதா இருந்தாலும் வேற வேற பிளேஸ்ல யூனிட்ல இருந்தாலும் அந்த யூனிட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப டிசிஎஸ் எடுத்தோம்னா இங்க வந்து நம்ம சிப்காட்ல ஒரு டிசிஎஸ் இது இருக்கு,
அதே மாதிரி வேளச்சேரியில ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் யூனிட் தனித்தனியா யூனிட்டா பிரிச்சு வைக்கிறது யூனிட் இது பிசினஸ் யூனிட்னு. அப்புறம் இன்வென்டரின்றது ஒரு 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 எப்படி சொல்ற ப்ராடக்ட வந்து உள்ள வந்துருச்சுன்னு அசியூம் பண்ணி நம்ம இன்விசிபிளா ஒரு இன்வாய்ஸை கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இன்விசிபிளா அதாவது நம்மளால ஃபீல் பண்ண முடியும், பட் அதை வந்து டச்சோ ஏதோ பண்ணி நம்மளால இது பண்ண முடியல அப்படின்னா இன்வென்டரியில போட்டு அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு ரிசீவபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேமெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணக்கூடிய வகையில வைக்கக்கூடியதான் இன்வென்டரி. சப் இன்வென்டரினா ஒரு பொருள் வந்தாலும் அந்த பொருளுக்கு என்னென்ன ட்ராக்கிங் இது, அதாவது எந்த நம்ம போய் தொடலாம், அதை போய் எந்த இடத்துல வந்திருக்குன்னு தெரியும், எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, அந்த இதை போய் என்னென்ன பண்ணலாம், அதெல்லாம் எல்லாமே இருக்கும் ப்ரோ. அதான் சப் இன்வென்டரி. ஓகேவா? ஓகே ஓகே. கேக்குது கேக்குது. ஓகே. இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா இதுலதான் ப்ரோ நம்மளுக்கு இதுக்கு கீழே எல்லாத்துக்கும் இந்த ப்ராசஸுக்கு கீழே தான் நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோம். புரியுதா? இந்த இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. அதாவது நம்ம அடுத்து பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு ஃப்ளோவில் பண்ணக்கூடியது. இந்த ஆரக்கல் ஃபினான்ஸ் கிளவுட் இதுக்குள்ள நம்ம பண்ண வேண்டியது ப்ரோ. இப்ப இந்த இது ஃபுல்லாமே நம்மளுக்கு முக்கியம்ன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாமே அடுத்து நம்மளுக்கு ஃப்ளோ இது பண்றோம். இப்ப இதுல ஆரக்கிள் அப்ளிகேஷனுக்குள்ள இதெல்லாமே வந்து ஃப்ளோவா வரும் ஒன் பை ஒன்னா. ஒண்ணு இப்ப எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணோம் நீங்க சொல்ற இது பண்றது. டிவிஷன்னா ஆப்ஷனல் தான். டிவிஷன் வந்து தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம் விட்டுறலாம். என்ன பிரைமரி லெஜர் முக்கியமானது, லீகல் என்டிட்டி முக்கியமானது, பிசினஸ் யூனிட் முக்கியமானது, இன்வென்டரி முக்கியமானது, சப் இன்வென்டரியும் முக்கியமானது. ஓகேவா? தென் நம்ம இதுக்குள்ள வந்தோடனே இது ஃபுல்லாமே முடிச்சுவோம் ப்ரோ. இதுக்கு அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா செக்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். செக்மெண்ட்னா என்ன, செட் வேல்யூனா என்னன்னு பார்க்கலாம். இதை இன்னைக்கே கண்டினியூ பண்ணவா இல்ல நாளைக்கு கண்டினியூ பண்ணவா ப்ரோ? செக்மெண்ட்னா வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தானே சொல்றீங்க? ப்ரோ செக்மெண்ட்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அதேதான் அதேதான் உங்களுக்கு தெரியுது. ஓகே அதேதான் ப்ரோ. ஓகே லைக் whatever sir had been told to you, just clear that. அது எழுதி கொடுங்க, எழுதுங்க. அதுல சார் என்ன சொன்னாரோ அது அப்படியே எழுதி கொடுங்க. செக்மெண்டேஷன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததா நான் உங்களுக்கு எழுதவா? அப்படியே இந்த எக்ஸல் அப்படியே எனக்கு ஒன் பை ஒன்னா எழுதி காமிங்க. சார் என்ன சொன்னாரு உங்கள்ட்ட அப்படியே. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ அதான் இப்ப அதை கண்டினியூ பண்ணோம்னா எனக்கு நம்மளுக்கு பெரிய லாங் வீடியோவா போகும், எனக்கு டைமும் முடிய போகுது.